கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவருடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். இன்பமான தேவன் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று அவர் கூறுகிறார், பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல. அது ஒரு பக்கம் தான் இருக்கட்டும், அது நல்லதுதான். ஆனால் அதை விட மேலாக ஒன்று பாருங்க, ஒருவருடைய சிநேகிதன் உட்கர் தன்னுடைய நல்ல ஆலோசனை மூலமாக பாராட்டும் இன்பமானது. அவன் எப்பொழுதும் அவனை நல்ல வழிகளில் நடத்தி, நல்ல வழிகளில் சொல்லி, ஏதாட்டும் ஒரு தவறு இருந்தால் இப்படி செய்யாதன்னு சொல்லி அவனை வழிநடத்தி உட்கருத்தை எடுத்து அவன் சொல்லும் பொழுது ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு நண்பர்களை நீங்கள் வச்சுக்கோங்க. எப்பவுமே புறம்பா பேசுகிற நண்பர் கூட நீங்கள் இருக்காதுங்க. அது அப்படி, இது அப்படி, அது அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிரும், எது இருந்தாலும் நான் இருக்கேன்ப்பா, உன்னுடைய காரியத்தில் நான் உனக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண முடியும். இந்த காரியம் சின்ன காரியம் தான், இது ஈஸியாக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா அப்படிங்கிற சொல்ல மாதிரி அந்த நண்பர்களை வைத்து அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தை இருக்கிறதே உட்கருத்தான வார்த்தை. என்னால் முடியும், நான் இருக்கேன் உனக்கு அப்படி சொல்லும்போது நீங்கள் எது பற்றி நீங்கள் கவலைப்பட முடியும். தேவன் அதான் சொல்ல, இப்படிப்பட்ட ஆட்களை நீ சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அவருடைய வார்த்தைகளை பற்றி கொள்ள வேண்டும். எப்படி பேசுகிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, தூரமாக பேசும்போது அவர்களெல்லாம் விட்டு நீங்கள் தூர போயிடணும். அவங்கள்ட்டெல்லாம் இருக்கே கூடாது. அதெல்லாம் நீதிமொழியில் நிறைய சொல்லியிருக்கிறது. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். பாவிகள் வெளியில் உட்காராமல், இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவனுடைய உட்கர்த்தானதில் நீங்கள் எடுத்து ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். கர்த்தர் சொல்கிறார் என்று உன்னுடைய நண்பர்களோ மற்ற உறவினர்களோ அவர்கள் பேசுகிற நல்ல ஒரு வார்த்தைகள் மூலமாக உனக்கு ஒரு அற்புதமான இன்பமான ஒரு வார்த்தை கிடைத்து நீ களிப்பாக இருக்கிறாயா, அதை பற்றிக்கொள் என்று சொல்லி கர்த்தனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறோம். இன்று அவர் கொடுக்கிறது பரிமள தைலம் சுகந்த தூபமும் இருதயத்தை கழிப்பது போல, அது நல்லது, அது இருக்கிறது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். அல்லேலூயா. இன்பமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.